ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேஸ்ட் வித் அண்ணாச்சி. இன்னைக்கு சூப்பராக சுவையாக அதே நேரத்தில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஒரு லஞ்ச் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். குஸ்கா, அதுவும் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சாப்பாட்டு அரிசியை வச்சு இந்த குஸ்காவை பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக குயிக்காக நம்ம முடித்து நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து இந்த லஞ்ச் ரெசிபியை கொடுக்கலாம். அதே நேரத்தில் டேஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். வாங்க இந்த சூப்பரான இந்த குஸ்காவை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சாப்பாடு அரிசியில் தான் நான் செய்ய போகிறேன்னு சொல்லியிருக்கேன். இப்போ என் வீட்டுக்கு தேவையான 1.25 ஆளாக்கு, அதாவது 1.25 அளவு எடுத்திருக்கேன். இந்த ஆளாக்கில் வச்சு நம்ம வீட்டில் சாதாரணமாக பொங்கக்கூடிய புழுங்கல் அரிசி அதுதான் எடுத்திருக்கேன். 1.25 கப். ஓகே, இது நீங்கள் எவ்வளோ மெஷர் பண்ணுறீங்களோ அதை கரெக்டாக நீங்கள் மெஷர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அதை வச்சு தான் நம்ம தண்ணி அளவு பார்க்கணும். அதுக்கு தான் நான் உங்களுக்கு மெஷர்மெண்ட் சொன்னேன். இப்போது நம்ம அந்த அரிசியை நல்லா ஒரு 2-3 வாட்டி நல்லா சுத்தம் பண்ணி கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு குக்கரில் ஒரு 2-3 அல்லது 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கூடயே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றுறதுனால நல்ல ஒரு பிரியாணியாக மனம் வரும். எண்ணெய் சூடானதும் ஒரு பிரிஞ்சி இலை, 2-3 பட்டைத்துண்டு, ஒரு 3 ஏலக்காய், அப்புறம் இது அன்னாசிப்பூ ஒன்று, கொஞ்சமாக கல்பாசி, அப்புறம் ஒரு 4 கிராம்பு, லாஸ்ட்டாக கொஞ்சமாக சோம்பு, இதெல்லாம் போட்டு இதை லைட்டாக பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 300 கிராம் இருக்கும். அந்த அளவுக்கு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதை நல்லா ஒரு நல்ல செவந்து ப்ரௌனிஷாக வர அளவுக்கு நம்ம வதக்கணும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுக்கணும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். நான் தக்காளி வந்து ஒரு பெரிய சைஸாக 2 எடுத்திருக்கேன். மீடியமாக இருந்தால் நீங்கள் ஒரு 3 எடுத்து நல்லா கட் பண்ணி அதை சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி வந்து நல்லா நல்லா குழஞ்சி வெந்து வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அது ஒரு 2-3 நிமிஷம் ஆகும். நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டிங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா ஓரளவுக்கு தொக்கு பதத்துக்கு வெந்து வரட்டும். இந்த அளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறம் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூடயே ஒரு கைப்பிடி அளவு, நல்லா இறுக்கி பிடிச்சா ஒரு கைப்பிடி அளவு மல்லியும் புதினாவும் சேர்த்து எடுத்திருக்கேன். கூடயே 2 பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு, இதே சேர்த்துட்டு காரத்துக்கு தேவையான 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாப்பொடி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட குறைய செஞ்சுக்கோங்க. குஸ்கானா கொஞ்சம் உரப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், பிரியாணி மாதிரி இல்லாமல். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தளன்னு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 பங்கு அரிசிக்கு 3 பங்கு தண்ணி சேர்க்குறேன். உங்களுக்கு தெரியும், முதல்ல அளந்தது 1.25 பங்கு, அதனால் நான் 3.25 பங்கு அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அரிசி சேருங்க. லைட்டாக கொதி வந்தோடனே அரிசி சேர்க்காதீங்க. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, நல்லா கொதி வந்துருச்சு. இந்த டைமில் உப்பு தேவையான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் நீங்கள் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம கழுவி ஊற வச்சுருக்கிற அரிசியை எடுத்து சேர்த்துக்கலாம். எல்லா அரிசியும் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விடுங்க. நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு நல்லா கொதி வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் திரும்ப ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இப்போது மூடி போட்டுடலாம். கொதி வர்றதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் மூடி போடாதீங்க. நல்லா அரிசி போட்ட அப்புறம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மூடி போடுங்க. இப்போ மூடி போட்டு விசில் போட்டு விட்டுடலாம். நான் என் குக்கரில் 4 விசில் விடுவேன். உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி 3லேருந்து 4 விசில் விட்டுக்கோங்க. என் குக்கருக்கு 4 விசில் வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஸ்ட்ரீம் வந்து சீக்கிரம் இறங்கிடும் ஆஃப் பண்ண பிறகு. இப்போ பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. பார்க்கறதுக்கே அவ்வளோ செம்மையாக இருக்குது. சிம்பிளான ஒரு லஞ்ச் ரெசிபிங்க. சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்கள்லாம் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு வந்து ஒரு அவிச்ச முட்டையோ இல்லை ஆம்லேட்டோ இல்லை தயிர் ஆனியனோ போட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. கண்டிப்பாக ஒரு வாட்டி நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நீங்களே ஆச்சரியப்படுங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும். முதல்ல உங்களுக்கு சதன்னு இருக்க மாதிரி தெரியும். பட் லைட்டாக அந்த ஆவி வெளியே போன உடனே திரும்ப நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துடும். பாருங்கள், அரிசியெல்லாம் கரெக்டான பக்குவத்தில் வெந்து வந்திருக்கு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த குஸ்கா ரெசிபி இந்த சாப்பாட்டு அரிசியில் செஞ்சது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி நீங்கள் என்னோடய வீடியோவை பார்த்துட்டு கண்டிப்பாக ஒரு முறை லைக் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணாட்டும் பரவாயில்ல, லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.